ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து 30-28 ராஜ்கோட்டில் நடந்துச்சு. அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லீடு வந்து இந்தியா தான் இருந்தாங்க இந்த சீரீஸில். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செகண்ட் மேட்ச்சில் கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் திலக் வர்மாவுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ்னால இந்தியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, பட் வின் பண்ணிட்டாங்க. அதனால சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2-0 அப்படின்னு தான் ராஜ்கோட்லேயே வந்துச்சு. இந்தியன் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருந்துச்சு. ஹர்ஷ்தீப் சிங்கை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதில் முகமது ஷமி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியா தான் செகண்டரி சீமராக இருந்தார். அதே 4 ஸ்பின்னர்ஸோட தான் போயிருந்தாங்க. சரி, மேட்ச்குள்ளே வந்துடலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னே தெரியலங்க. இந்தியா தான் எல்லா மேட்ச்லையும் டாஸ் வின் பண்ணுறாங்க, நாங்கள் bowling பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலாந்து சைடில் வந்து எப்பவும் போல ஓப்பனர்ஸ் வந்து சீக்கிரமாக விக்கெட் விடுவாங்கன்னு நினச்சோம். ஃபில் சால்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கு அவுட் ஆனார். பட் பென் டெக்கெட் அண்ட் ஜாஸ் பட்லர் இவங்களோட 50 ரன் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை ஒரு ஸ்டெடியான பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பென் டெக்கெட்டுங்க. அவர் நான் ரொம்ப நாள் கழிச்சு T20 ரொம்ப நல்லா ஆன மாதிரி பார்த்தேன். முக்கியமாக இந்த சீரீஸில் 51 for 28 பிளிஸ்டரிங்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு இங்கிலாந்துக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னதான் இங்கிலாந்து மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரெகுலராக பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாமல் விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்க. பட் லோயர் டவுன் த ஆர்டர் வந்து இங்கிலாண்டை பற்றி தான் தெரியுமே. லாங் பேட்டிங் லைனப் வச்சிருக்க ஒரு டீம் அவங்க. லியாம் லிவிங்ஸ்டன் இன்னைக்கு அவர் வந்து அகைன் ஃபார்முக்கு வந்தாருன்னு சொல்லலாம். சூப்பர்பா இன்னைக்கு விளையாடி 43 odd runs அடிச்சாரு. 5 6s அடிச்சாருங்க. சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. என்னதான் ஒரு அவுட்டா இருந்தாலும் கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் கூட பாருங்க இங்கிலாந்துக்கு 20 ரன் பிளஸ் பார்ட்னர்ஷிப். ஆதில் ரஷீதும் மார்க்குட்டும் 30 1 ரன் 2 ரன் அப்படி ஆடியா பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு 171 வந்து ஸ்கோர் போர்டில் போட்டுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு பிலோ பார் ஸ்கோர்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஸ்கோர் தான் ராஜ்கோட்ல. இந்த விக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங் விக்கெட்லாம் இல்ல, ஓரளவுக்கு லோ ஸ்கோர் தான். பவுன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரிக்கியான விக்கெட். ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு அசிஸ்டன்ஸ் இல்ல. இங்கிலாந்து இந்த அளவுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ண முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான். சூப்பரா பவுலிங் போட்டு 5 விக்கெட் ஆளும் எடுத்திருந்தாரு. வருணுக்கும் அந்த 5 விக்கெட் ஆளுக்கும் ஏதோ வந்து 7ஆம் பொருத்தவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் எப்பெல்லாம் 5 விக்கெட் ஆள் எடுக்கிறாரோ T20 அப்பெல்லாம் இந்தியன் டீம் தோத்துறாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்சும். இந்தியன் ஓப்பனர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ப்ராப்பரா ஆடல. ஃபர்ஸ்ட் என்னதான் பவர் பிளேல இந்தியா 50+ ரன் அடிச்சிருந்தாலும் பவர் பிளேலயே 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. திலக் வர்மாக்கு பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் ஒரு சூப்பரான பால் போட்டாருங்க. 4th ஸ்டம்ப்ல பிச் ஆகி மிடில் ஸ்டெப் வந்து தட்டி தூக்குச்சு பெயில்ஸ். அப்படி ஒரு ஸ்பின் ஆச்சு அந்த பால். ஸோ அது வந்து நோ பிரைனர். அதுக்கு வந்து எல்லாருமே அந்த மாதிரி பால் போட்டா அவுட் ஆவாங்க. தென் ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தரை வந்து முன்னாடி இறக்கி விட்டாங்க. ருஜுரல எதுக்கு தான் அவ்வளோ கீழே ஆடினாங்கன்னே தெரியல. ஏன்னா அவர் ஒரு பியூர் பேட்டரா ஆடுறாங்க, விக்கெட் கீப்பராகவும் ஆடல. பட் அவர் 8வது ஆளா இறக்கி விடுறாங்க. கிட்டத்தட்ட மேட்சே முடிஞ்சிச்சு 18வது ஓவர்ல 40 ரன் அடிக்கணும். 2 ஓவர்ல இருக்கும்போது அப்போ இறக்கி விடுறாங்க. வாஷிங்டன் சுந்தர் அகைன் ஒரு ஃபெயிலியர். அக்ஷர் பட்டேலால பெருசா ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியா பால் ஹார்டா ஹிட் பண்ணணும் ட்ரை பண்ணாரு. இது ஒரு பாட்டா விக்கெட் இல்ல, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் லோ பவுன்ஸ்லாம் இருந்துச்சு. அதனாலே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் தான். அதுக்கு காரணமும் IPL தான். IPL எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாட் ட்ராக்ஸ் அழகா த்ரூ த பால் அடிச்சு பழகிட்டு இவங்களால இந்த ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல வந்து ஆடவே முடியல. இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்குள்ள ஈஸியாவே வந்துட்டாங்க. ஆதில் ரஷீத் ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு அழகா மேட்சை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்னோட சீமர்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் வாங்கினாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் டீம் சைட்ல இருந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து இன்டர்நேஷனல்ல நான் ரொம்ப பார்த்தது இல்ல. இது கொஞ்சம் குவைட் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா தரலாம். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் எங்கன்னு பாத்தீங்கன்னா புனே ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். இந்தியன் டீம் சைட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஷமி 2 பேசஸையும் ஆடியே ஆகணும். சீமஸ் தான் அந்த இடத்துல நல்லா பவுலிங் போடுவாங்க. இங்கிலாந்து டீம் சைட்ல பாத்தீங்கன்னா பெருசா வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதே பிளேயிங் லெவனோட தான் ஆடுவாங்க. உங்களை அந்த மேட்சோட ரிவ்யூல பாக்குறேன். See you all.